ஜூன் 5, 2025 இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். டுடேஸ் பைபிள் verse Genesis 2:18. Then the Lord God said, It is not good that the man should be alone. I will make him a helper fit for him. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, இப்போ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்ற ஏற்ற துணையை அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இருக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, அப்படியா இருந்தும் கூட இன்றைய காலகட்டத்தில் ஆவியானவரே நமக்கு ஏற்ற துணை இல்லை, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு கூட அநேக ஜனங்கள் கவலையோடு கூட துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் துணைகளை உங்களுக்கு ஏற்றபடி மாற்றுவார். ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்கும் ராஜா. தேவனுடைய கட்டளைகளிலும் அவருடைய வேதத்தின்படி நடந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட காணப்படும். விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. ஆவியானவரை இப்பொழுது கூட இறங்கும் ராஜா. இறங்க என் தகப்பனை திருமணமாகி கூட அப்போ எத்தனையோ வருடங்கள் கடந்து கூட எனக்கு சந்தோஷம் இல்லையே, என்ன வாழ்க்கை இது, எனக்கு ஏற்ற வாழ்க்கை இல்லையே, எனக்கு ஏற்ற கணவன் இல்லையே, எனக்கு ஏற்ற மனைவி இல்லையேன்னு சொல்லிட்டு கூட அநேக சகோதரிகளும் கூட இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கலாம். பெரியோர்களும் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுப்பாங்க. நீங்கள் ஆண்டவருடைய வழிகளில் நடந்தீங்கன்னா நிச்சயமே ஆண்டவர் அனைத்தையும் மாற்றி என்ன இந்த வாழ்க்கை, எங்கள் வாழ்க்கை எப்படியோ இருந்தது, இப்போ ஆண்டவர் எங்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றினாருன்னு சொல்லிட்டு உங்களை ஒரு சாட்சியாய் கூட ஆண்டவர் வைக்க வல்லவராய் இருக்கின்றார். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கோ ராஜா. குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்போ. சமாதானம் இல்லாத சந்தோஷம் இல்லாத குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்போ. இந்த சத்ரு அந்த குடும்பத்துக்குள்ள அநேக தீமையான காரியங்களை நிரப்பி கணவன் மனைவிக்குள்ள சண்டைகளையும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் செய்து கொண்டிருக்கான். என் தகப்பனை இன்றைக்கு கூட அந்த சத்ரு அந்த குடும்பங்களில் இல்லாதபடிக்கு எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் எப்பொழுது நீர் இறங்கும் அந்த குடும்பங்கள் மேலே உங்களுடைய பிரசன்னம் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் அநேக சிலர் ஆவியானவரை திருமணமாகி 1 மாதத்தில் ஆவியானவரை டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணி கொண்டிருக்காங்க தகப்பனே. நான் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, ஈகோ பிரச்சனைகள், சண்டைகள். ஆவியானவரை எப்பொழுது கூட இறங்குவீராக என் தகப்பனை. குடும்பங்களுக்குள்ளே ஆவியானவரை பெற்ற தாயே தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்காங்க. என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக அப்போ. இந்த சத்ரு அவர்களுக்குள்ளே புகுந்து ஆவியானவரை கணவன் மனைவி பிரித்து கொண்டிருக்கான் என் தகப்பனை. அப்படிப்பட்ட அப்போ அந்த ஆவியை நிரம்பி இருக்கிற குடும்பங்களில் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என் தகப்பனை. இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. பிரிந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆவியானவரை நீங்கள் ஆசீர்வதிங்க என் தகப்பனே. எனக்கு ஏற்ற துணை இவர் தான், எனக்கு ஏற்ற துணைவி இவங்க தான் சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சமாதானமாய் வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. ஆவியானவரை ஒவ்வொரு சகோதரன் மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனை. எப்பொழுதே இறங்கோ ராஜா. ஆவியானவரை சமாதானக்காரன் நீர் அல்லவோ என் தகப்பனை. ஆசீர்வதிங்க ஆவியானவரை. பெற்றோர்களுக்கு ஆசீர்வதிங்க. பெற்றோர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க ஆவியானவரே. பெற்றோர்கள் ஆவியானவரே மற்ற காரியங்களை பார்த்து அவர்களுக்கு வேலை இருக்கா, பணம் இருக்கா, இதை மட்டும் ஐஸ்வர்யங்கள் இருக்கின்றதா, இதை மட்டும் பார்த்து ஆவியானவர் திருமணங்களை செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை. ஆவியானவர் என் மகன் சந்தோஷமாக இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்க்குறதுல, ஆண்டவர் சித்தமாக இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுல என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. அப்படி இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா. அவர்கள் கண்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறேன் தகப்பனை. ஆவியானவரை இப்பொழுது தொடுவீராக. அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க ஆவியானவரே. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் உம்முடைய சித்தத்தின்படி அப்ப திருமண காரியங்களை செய்து முடிக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களுக்குள்ளும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிற ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்னும் கூட அப்பா அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அவசரப்பட்ட ஆவியானவரை தேவையில்லாத காரியங்களில் அப்பா அவர்களை
நுழைத்து கொள்ளாதபடிக்கு தேவ சித்தத்திற்காக காத்திருந்து அப்போ அவர்களுக்கு ஏற்ற துணை வரும் அளவுக்கும் அவர்களை தங்களை பரிசுத்தமாய் பார்த்து கொண்டு இருக்கும்படியான ஞானத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் செபிக்கிறேன் தகப்பனே. தேவையில்லாத காரியங்களில் நுழைந்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு அப்போ ஆவியானவர் இந்த திருமணத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் ஆவியானவர் சண்டைகள் பிரச்சனைகள் வேதனைகள் கடைசியில் மரணத்திலே போய் முடியும் தகப்பனே. இதெல்லாம் வேண்டாம். ஆவியானவரே இப்பொழுது இறங்குங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய ஞானத்தை ஊற்றுங்க. ஆவியானவரை ஏற்ற துணை வரும் வரைக்கும் காத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் செபிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைக்கு கூட அநேக பெரியோர்களுக்கும் வாலிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அப்பா கணவன் மனைவிகளுக்கும் ஆவியானவரை நீர் அப்பா உங்களுடைய ஞானத்தை ஊற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஏற்ற துணை நான் உங்களுக்கு ஏற்ற துணையை தான் தருவேன் என்று சொல்லி கூட நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி அப்பா. இனி அப்போ ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா சந்தோஷத்தோட சமாதானத்தோடு இருக்கும்படியான அப்போ ஆசீர்வாதத்தை ஊற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற அப்பா மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.